உங்கள் வீட்டில் இட்லி மீதம் இருந்தால் இந்த மாதிரி முட்டை இட்லி உப்புமா ரொம்ப சூப்பராக சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க. என்ன இட்லி உப்புமா கேள்விப்பட்டிருப்போம், அதே என்ன முட்டை இட்லி உப்புமான்றீங்களா? ஸோ இது ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ முட்டை பரோட்டாவோ இல்லைங்க, மீதமான இட்லிகளை வச்சு தானே இந்த மாதிரி ஒரு சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாக வந்து செஞ்சுருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருங்க. ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான முட்டை இட்லி உப்புமாவை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மீதமான இட்லி 6 இட்லி காலையில் செஞ்சதுங்க. ஸோ மத்தியானமே லஞ்சுக்கு வேறு ஏதாவது வெரைட்டியாக செய்யலான்னு ஐடியா பண்ணேன். ஸோ இந்த 6 இட்லி இந்த மாதிரி நைஃபை வச்சு பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் கையிலே கூட அழகாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து நைஃபை வச்சு ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இப்போ நம்ம உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழம் புளிப்புத்தன்மைக்காக. நார்மலாக வந்து நம்ம தாத்தா காலம் பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா உப்புமா செய்வாங்க, இட்லி உப்புமா செஞ்சுருப்பாங்க. இப்போ உள்ள காலங்களுக்கு ஏற்றா போல் நம்ம வித்தியாசமாக செஞ்சால் தானங்க சாப்பிடுவாங்க பசங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா இல்லைன்றவங்க மட்டன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஓவரால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து வதங்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த புளிப்பு ஃப்ளேவரோட பார்த்தீங்கன்னா முட்டையும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக நம்ம முட்டை மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம இட்லிகளை அப்படியே பொடிசாக கட் பண்ணி வந்துட்டு அழகாக சில்லி மாதிரி வந்து இதில் சேர்க்கணும். எப்படி சில்லி பரோட்டாவை ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதோட இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பசங்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும். காலையில் மீதமான இட்லியை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் பசங்களுக்கு ஒரு சூப்பரான அதாவது முட்டை இட்லி உப்புமா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதில் போட்டிருக்க மசாலாக்கள் அந்த அளவுக்கு ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்தா தான் எந்த ஃபுட்டுமே சாப்பிட்றாங்க. அதனால நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி இட்லியை வந்து இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் நல்ல மசாலாக்களோட டேஸ்ட்டாகவும் வந்து முட்டை போட்டு ரொம்ப சூப்பரான இந்த முட்டை இட்லி உப்புமாவை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் பசங்க வந்து விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான முட்டை இட்லி உப்புமா வந்து நீங்கள் பழைய இட்லி அதாவது காலையில் சுட்ட இட்லியில் தான் செஞ்சீங்கன்றதை கண்டே பிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எந்த உணவையும் வேஸ்ட் பண்ணாமல் விற்கிற விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வித்தியாசமான முட்டை இட்லி உப்புமா வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க. இந்த மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.